அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசினருக்கு ராசியில் சனி வக்கிரம், 5ல் குரு வக்கரம் அடைந்து சாதகமாக இருக்கிறார். 6ஆம் இடத்தில் கேது சாதகம், அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், 9ல் செவ்வாய் புதன். விரய ராசியில் தங்களுக்கு ராகு இருக்கிறார். ஜென்ம ராசியில் சனி, 8ல் சூரியன் சுக்கிரன் இருப்பதால் எதிலும் சற்று கவனம் தேவை, பொறுமை தேவை, நிதானம் தேவை, சாதுரியம் தேவை. அலைச்சல் அதிகம். அலைச்சலினால் உடல் சோர்வு வந்து போகும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு தங்களுக்கு தேவை. குரு பகவான் வரும் நாட்களில் வக்கரகதியில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானமாகவே இருங்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடாது. கடன் வாங்குவதும் தவறு. பிறருக்கு ஜாமீன் போடுதல் கூடாது. நீங்கள் சிறப்பாக வியாபாரத்தில் செயல்பட்டாலும் ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படும். தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரித்தல் வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். மற்றவர்களுடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். மேல் அதிகாரிகளிடம், உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும். நண்பர்களால் மாணவர்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். படிப்பில் சற்று கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. தன குடும்பாதிபதி செவ்வாய் வலிமையாக 9ல் இருக்கிறார். ராசிநாதன் குரு உச்சம் பெற்று வக்கரமடைந்திருக்கிறார். இந்த 2 அமைப்பும் மீனராசி நேயர்களுக்கு நன்மை செய்யும் அமைப்பு. ராசிநாதன் குரு தங்களின் மீனராசியை பார்ப்பதால் சனியினால் உள்ள கஷ்டங்கள், தொல்லைகள் குறையும், சிரமங்கள் குறையும். ஆகவே அதிக துன்பம் இருக்காது. செவ்வாய் பலமாக இருப்பதால் சகோதர உறவுகள் நல்லபடியாக இருக்கும். இதுவரை தங்களிடம் பகைமை பாராட்டிய சகோதரர்கள் தங்களை தேடி வருவர். சிலருக்கு கடன் சுமை குறையும். சிலருக்கு ஊர் மாற்றம், இடமாற்றம் உண்டாகும். சுபகாரிய நிகழ்வுகள் வீட்டில் நடைபெறலாம். இதுவரை தடங்கலான, தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும். 12ஆம் இடம் விரயஸ்தானம் பலப்பட்டு இருப்பதால் தேவையில்லாத செலவுகள் அடிக்கடி வந்து போகும். சேமிப்புக்கு வழி இருக்காது. ஓய்வும் தூக்கமும் இருக்காது. ஆரோக்கியம் குறைந்து சில சமயங்களில் டென்ஷன் உண்டாகலாம். மனம் கலக்கத்துக்கு ஆளாகலாம். கவனம் தேவை. மீனராசினருக்கு நரம்பு, எலும்பு, பிபி, பிளட் பிரஷர் உள்ளவர்கள் உடலை நன்றாக பராமரித்தல் வேண்டும். ஆக குரு வக்கரம் அடைந்து சாதகமாக இருக்கிறார். செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறார். கேது பகவான் சாதகமாக இருக்கிறார். புகழ்பெற்ற கோயில்களுக்கு சென்று வருவீர்கள். சிறிது காலத்துக்கு சற்று சிரமம் குறையும். 7ரை சனியில் சனி பகவான் தங்கள் ராசியிலே இருக்கிறார். குரு 9ஆம் பார்வையால் பார்ப்பதால் சனியினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் குறையும். மற்றபடி சேமிப்புக்கு முயற்சி செய்யுங்கள். உடலை பராமரிப்பு நன்றபடியாக செய்யுங்கள். கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். பாபா கோயிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.